ஏய் சீனி நம்ம நல்ல தர தேடுறோம் பஜ்ஜி போறதுக்கு. அதெல்லாம் பக்காவான செம்மையா ஒரு தார ரெடி பண்ணிடலாம் விட்றா. ஏய் சீனி இந்த தார் இப்ப நல்லா இருக்குதா? இது பூவால தர்றா, மொந்த தார் இல்ல. ஓ அப்படியா, சரி வா வேற தரலாம். ஏய் சீனி அந்த தார் பாரு. பார்த்து விட்டுறா, வேட்டியில கரையாச்சுன்னா போகவே போகாது. இப்ப பாரு எப்படி வெட்டுறேன்னு. மாமா மச்சான் பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் வில்லேஜ் குக்கிங் ஃபேமிலி சார்பா வரவேற்கிறோம். நீ நம்ம என்ன செய்ய போறோம்னா சூடான சுவையான வாழைக்காய் மசாலா பஜ்ஜி சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். என்ன ஆரம்பிக்கலாங்களா? விவசாயம்மா ஐனரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பஜ்ஜி மசால் பண்ண கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பீன்ஸு எல்லாம் நறுக்கி தனித்தனியாக போட்டுக்கலாம். எண்ணெயில் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். துளசி உப்பு போட, இன்னும் கொஞ்சம் போட. ஓகே. நறுக்குன வாழைக்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சரவணா காய்கறிலாம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் ஊத்து, பத்தாது. பஜ்ஜி மசாலாவுக்கு கடல மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி கொண்டா 2 சொம்பு. துளசி உப்பு பாரு. கொஞ்சம் போடணும். சரவணா உப்பு எடுத்துட்டு வா. போதும் உப்பு கொஞ்சம் போடலாமா? போதும். பஜ்ஜி சூறத்துக்கு என்ன? கண்ணே வேட்டியில வாழைக்காய் கரையிறோம், துண்டு போட்டு வேலை செய்யுங்க. சீனியா வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு, இடத்த சுத்தம் பண்ணிடலாம்.
அதை முன்னாடி தீனிய இதுவே மாட்டுக்கு வச்சுட்டு வந்துடுற. சரி. பஜ்ஜி மாவை தயார் பண்ண சீரகம், உப்பு, மிளகாத்தூள், சோடா உப்பு, பெருங்காயத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, போதுண்டா. சரவணா என்ன காஞ்சிருச்சான்னு பாரு. இதான் வரண்ணா. துளசி என்ன காமிருச்சு? பஜ்ஜி மாவு எடுத்துருவா. இதான் எடுத்துட்டு வரேன். இன்னுமாடா கலக்குற? அங்க எண்ணெயே ரெடி ஆயிடுச்சு. நீ கலக்கி பாடுற, உனக்கு தெரியும். அடுத்த டைம் நான் கலக்குறேன், அப்ப தெரியும். மாட்டினடா. ஏய் பஜ்ஜி சூடுறன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்கடா. அதை நீயாடா சொல்ற? காலிஃப்ளவர் பஜ்ஜில என்ன பண்ண? சரிம்மா, உங்க எல்லாமே பிரயோஜனம் இல்லை. அதை கூடை போட்டு தான் கமுத்தணும் போல. என்ன பங்காளி பஜ்ஜி எப்படி இருக்குதா? பஜ்ஜி சூப்பரா இருக்கு பங்காளி. என்ன பஜ்ஜி வச்சிக்கா? வச்சிடலாம் பங்காளி. அந்த பங்காளிங்க அவங்க வாங்கி பங்காளி சாப்பிடலாம். அப்படியா? இந்த பஜ்ஜிக்கு ஏத்த மசாலா மிகவும் அற்புதமா இருக்குது. எங்க சேலத்துல இது ரொம்ப பிரபலம். மறக்காம நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சுவை மாசா இருக்கு, கெத்தா இருக்கு, பயங்கரமா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்பாட்டுக்கு காரணமா இருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.